அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, இனி பாருங்கள் மகர ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது. ஜூன் 2024 மாதம் நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மட்டுமல்லாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பயிற்சி என்று சொல்லுவாங்க.
தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இவர்கள்தான் இந்த முறை வக்ரப்பெயர்ச்சி அடையப் போகிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். அதனால் இது வக்ரப்பெயர்ச்சி. ஜூன் 30 முதல் வக்ரப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவானை. அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சனிக்கு இருக்கும் பவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வு. சனியின் சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது. சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கை மேலே போகுதா இல்லை கீழே போகுதா என்று பார்த்து விடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சனி தான் தற்போது வக்ரப்பெயர்ச்சி அடைகிறார். 2024 ஜூன் மாதம் நடக்க உள்ள சனி வக்ரப்பெயர்ச்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று மகர ராசிக்கு திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள்லாம் இனிமேல் சரியாகுங்க. இத்தனை காலம் மன வாழ்க்கையில் நிலவிய மோதல்கள் முடிவுக்கு வரா. மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. மகர ராசிக்கு 2வது 3வது குழந்தைக்கு இப்போ வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம். அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் தான் வின்னரு. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். நினச்சதும் வேலை பிஸ்னஸ் விஷயங்களில் அப்படியே கைகூடும். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்போது கடன் கேட்காமல் பணம் கொடுப்பாங்க. ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகுங்க. நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை என்று எண்ணும் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பண வரத்து கூடும். எதிர்ப்புகள் விலகா. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்கும் முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க. வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் போவாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. அடுத்தது திருவோணத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க.
நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டோம்னா எதிலும் முன்னேற்றம் காண முடியும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவிட்டம் 1-2 பாதங்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவாங்க. அடுத்தது ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீக்கி தைரியம் உண்டாகும்.